ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்னைக்கு நம்ம மெலினா கிச்சனில் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மல்லி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 3 வரமிளகா, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதை நான் பச்சையாகவே தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிடக்கூடாது, அப்புறம் கருகின வாசனை வந்துடும். அதனால் கைவிடாமல் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து லைட்டாக வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போதும் 3லேருந்து 4 நிமிஷம் வதக்குனாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காயை முழுசாக கூட ஒரு கிராஸ் மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சியை பொறுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்ச மசாலா விழுதோட தண்ணியை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இதை வெரைட்டி ரைஸ், சுட சுட சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெலினா கிச்சனை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.